அப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 21 வேலைக்கிழமை. இன்றைக்கி வந்து என்னோடய டியூட்டி ஆரம்பிச்சாச்சு. ஆனால் வந்து காலையில் எந்த டியூட்டியும் இல்லை. மத்தியானம் ஒரு 12:30 போல் தான் வந்து என் மேடத்தை தங்கச்சி வந்து வெளியே போகணுன்னுட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இப்போ வேலைக்கு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க போல். அதனால் வந்து ரெஸ்யூம் கொண்டு ஒரு கம்பெனியில் கொண்டு கொடுக்க வந்துருக்கு. நான் இந்த கம்பெனிக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் பார்த்தாலும் தெரியும், இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் உள்ள ஏரியா, கொஞ்சம் நல்ல ரிச்சான ஆட்கள் வாங்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியா. ஓகே, நான் வந்து இப்போ பார்க்கிங் போட போகிறேன். பார்க்கிங் போட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் எங்கே வரணும்னு சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை, ஸோ கண்டிப்பாக நைட்டு வேலை கண்டிப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ஆரம்பிக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ பார்க்கிங் போகிறதுக்கு வந்து இடம் பார்த்துட்ருக்கேன். இந்த பக்கம் எங்கேயும் போட முடியாது. நான் வந்து ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் வந்திருக்கேன். அதனால் வந்து இந்த பக்கம் பார்க்கிங்லாம் போட மாட்டேன். இடத்துக்கு அவங்களுக்கு தெரியும் நான் எங்கே பார்க்கிங் போடணுன்ட்டு. அதனால நான் அதே சேம் இடத்துக்கு போக போகிறேன். நிறைய பில்டிங் வந்து இங்கே வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பில்டிங் நானும் வரும்போது பார்த்தேன். ட்ராவல்லே வந்து ஒரு 1 hour ட்ராவலே ஆகிட்டு. ஏன்னா நிறைய இடம் வந்து வேலை நடக்கிறனால வந்து ரோடெல்லாம் வந்து மாற்றி விட்டாங்க. அதில் வந்து 1 hour ஆகிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பயங்கர டிராஃபிக் எதுவும் இல்லை. இந்த ரோடு வேலை நடக்கிறனால வந்து அப்படியே கொஞ்சம் டிராஃபிக் மாதிரி ஆகி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இடம் எல்லாமே வந்து உண்மையை சொல்ல போனால் நல்ல ஒரு பணக்காரன வாழக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியா, சரிங்களா? என்னோட ஏரியா வந்து கொஞ்சம் பாவப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஏரியா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பணக்காரன வாழக்கூடிய ஏரியா. இந்த இடத்த பற்றில நமக்கு தெரியும். இந்த வீடு எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதுதான் ஆஃபீஸ். இந்த பெரிய பில்டிங் தெரியுதுல்ல, இந்த ஆஃபீஸ் தான் வந்திருக்கு. சாரி, ஆமாம், இந்த ஆஃபீஸ் தான் வந்திருக்கு. நம்ம வந்து நான் முன்னாடி இங்கே வந்திருக்கேன். ஒரு 2 டைம் வந்திருக்கேன். ஆப்போசிட் பார்த்தீங்களா, அந்த பில்டிங் எல்லாமே வேலை நடந்துட்டுருக்கு. எல்லா பில்டிங்கும் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கானுங்க. ஐயோ, இங்கே பார்க்கிங் இல்லைன்னா சேட் ஆயிருமே. பார்க்கிங் கிடைக்கும். பார்க்கிங் கிடைச்சி விடுது. நம்ம இந்த இடத்துல பார்க்கிங் போட்டுக்கலாம். இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா, இதுதான் வந்து என் மேடத்தோட தங்கச்சி போன ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க. இங்கே தான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்க்கிங் போட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்துட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணி போடலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு லொக்கேஷன் வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே கரங்கள் தான். நிறைய லொக்கேஷன் வந்துச்சு. நான் 12 மணிக்கு வண்டி எடுத்தேன். சாரி, 12:45 வண்டி எடுத்தேன். மணி 2:30 ஆயாச்சு. இன்னும் வந்து ரூமுக்கு போன பாடு இல்லை. இது ஃபுல்லாக வந்து வேலை நடந்துட்டு ஏரியா ஃபுல்லாக. அதாவது ரோடு அங்கே எங்கே அவனும் டைவர்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அதுதான் வந்து இப்போ பெரிய பிரச்சனை. மேலே போகிற பிரிட்ஜ் வந்து மெட்ரோ பிரிட்ஜு, சரிங்களா? பார்க்கிங் தான் சுற்றிட்டு இருக்கேன். எங்கேயும் பார்க்கிங் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இங்கே ஒரு பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனை கைஸ். உண்மையாகவே இடம் இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்க்கிங் உண்டு. ஆனால் வந்து என்ன சொல்ல, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகிடும். பார்க்கிங் ஃபுல்லாகிடும், நம்மளால் வந்து பார்க்கிங் போட முடியாது. அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் காலேஜ் ஏரியா. அதாவது இது பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, இமாம் காலேஜ். இன்னும் ஒரு 4 நாளில் ஓப்பன் ஆகிற காலேஜ். எங்கெல்லாம் நான் வரக்கூடிய ஏரியா தான். காலேஜ்லாம் ஓப்பன் ஆகிட்டுனா இந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்க போக தெரில. காலேஜ்லாம் ஓப்பன் ஆகிட்டுனா இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து ஆல்ரெடியே டிராஃபிக் ஆகும். இவனுங்க வேறு ரோடை வேறு உடச்சி போட்டுருக்காங்க. உடச்சி வேலை நடந்துட்டுருக்கு. எந்த நடக்க போக தெரில. டிராஃபிக்காக இருக்கும், கடுப்பாகும்.
நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து எல்லா இடமுமே உடஞ்சா கிடக்கும், எல்லா இடத்துலையும் வேலை நடந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி, இல்லைன்னா வந்த இடம்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பாருங்க, நான் ஒரு சிங்கிள் பார்க்கிங் இல்லாமல் அந்த லொக்கேஷனுக்கு நான் வந்து ஆளை கொண்டு ட்ராப் பண்ணி வச்ச ஒரு லொக்கேஷனில் அங்கே பார்க்கிங் இல்லை. சரி, பார்க்கிங் அடுத்தது திரும்ப பக்கத்தில் தான் பார்க்கிங் போட்டாகணும். சரி, அப்போ வேறு எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் பார்க்கிங் இருக்கானே பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே சுற்றி கறங்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு போகிறதுக்கே என்ன ஒரு 3 நிமிஷம் ஆகும் போல். பாவீங்களா, இங்கே அப்படி தான் ஒரு ரோடையோ இல்லை வந்து ஒரு இதே மிஸ் பண்ணிட்டா அப்புறம் வந்து சுற்றி கறங்கி வரணும். இங்கேயும் வேலை நடந்துட்டுருக்கு. நேராக பாருங்க, எங்கே பார்த்தாலும் வேலை நடந்துட்டுருக்கு. இந்த லைனில் யானி தெரில, எல்லா இடமும் இதுக்கு பரவாயில்லப்பா. என் ஏரியாவில் இந்த மாதிரி வேலை ஆரம்பிக்கல, வேலை நடக்கணும் உடனே முடிச்சோங்க. இங்கேயும் வேலை நடந்துதான் இருக்கு. அதனால் பாவிகளா, சுற்றி எல்லா இடமும் வேலை. எப்படி கதைக்கு ஆகும்னு தெரில. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒன்றா வந்து வண்டியும் போகாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஈவினிங்லாம் பாருங்கள், இன்னைக்கு வேறு வேலைக்கிழமையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு வீக்கெண்டா வாச்சு. இந்த இடம்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க. எல்லா இடத்துலையும் வண்டி கார் போய்ட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடம்லாம் வந்து என்ன ஆவோ தெரில, என்ன கதைக்கு ஆவோ தெரில. பார்க்கலாம். இது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய பில்டிங் பார்த்தீங்களா, அது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். ரோடெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். பங்கமாக இருக்கா மெட்ரோ ஸ்டேஷன். நான் இது பக்கம் தான் ஆள் இறக்கி விட்டுருந்தேன் ஆல்ரெடி. திரும்ப இங்கேயே வர வேண்டி இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்து எங்கேயாச்சும் போனால் நம்ம வந்து வீடு எடுக்கலாம். மேக்ஸிமம் இங்கே இருந்தால் ரூம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய லொக்கேஷன் நான் வந்துட்டேன், சுற்றிட்டேன். அதனால இதுக்கு மேலே போக மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உண்மையாக வந்து சரியான வேலை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லொக்கேஷன் நான் வந்து கறங்கியாச்சு. இப்போ 12:45 எடுத்த வண்டி, காரை எடுத்த வண்டி. மணி வந்து இப்போ 4:17 ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் ரூம் போகலை, மத்தியானம் சாப்பிடவே இல்லை, எதுவும் செய்யலை, அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். அதோட ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க. என் மேடம் வந்து எத்தனை லொக்கேஷன் எனக்கு அனுப்பி விட்றாங்க, டைமையும் பாருங்கள். சரிங்களா, நேற்றுக்கு வந்து மேடம் வந்து 12 மணிக்கு வந்து 12:30 காலைல போகணும். சரிங்களா, ஓகே, நானும் வந்து மெசேஜ் போட்டாச்சு. நைட்டில் மெசேஜ் டைம் பாருங்கள், 12:27.
அவங்க வந்து 12:45 வெளியே வந்தாங்க. நான் அப்போ எடுத்த வண்டி சரிங்களா, 12:45 எடுத்த வண்டி. ஃபஸ்ட் லொக்கேஷன், 2வது லொக்கேஷன், 3வது லொக்கேஷன், 4வது லொக்கேஷன். டைம் பாருங்கள் 3:54. இப்போ பாருங்கள் 4:17 ஆச்சு. இப்போ இங்கே ஒரு லொக்கேஷன் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் ஹவுஸ் டிரைவராக வந்தால். டைமிங் வேலை கிடையாது. எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. அவங்க வந்தால் தான் தெரியும் எங்கே போகிறாங்கன்னு. ஆனால் வந்து டெய்லியும் இப்படி இருக்குமா கேட்டால் இருக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி இருக்கும், டெய்லியும் இப்படி இந்த மாதிரி இருக்காது. எனக்கு இதுக்கு மேலே வேலையும் இல்லை. அவங்களே சொல்லிட்டாங்க சாரி அஜித் தான் லாஸ்ட் லொக்கேஷன், இது முடிச்சுட்டு நம்ம நேராக ரூம் போயிடலான்னு சொல்லியாச்சு, வீட்டு போயிடலான்னு சொல்லியாச்சு. அதனால் வந்து டெய்லியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணாம். சில நாள் வேலையே இருக்காது, சில நாள் அதிக வேலை இருக்கும், சில நாள் கம்மியாக வேலை இருக்கும். இதுதான் ஹவுஸ் டிரைவரை பொறுத்தவரை வேலை. டைமிங் வேலையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு கணக்கில் போயிட்டு இருக்கும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டோம்னா அந்த வேலை பிரச்சனையே இல்லை. நீட்டாக சூப்பரான வேலை. இது உண்மையாக வச்சுருப்போம்னா செட் ஆகிட்டுனா சூப்பர் வேலை. செட் ஆகலை அப்படின்னா கடுப்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் செட் ஆகிரும். நல்ல வீடியோ கிடச்சா செட் ஆகிரும். இதுதான் மேட்ரு. இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து நைட்டு கண்டிப்பாக வேலை இருக்கும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை எங்கேயாவது ஆட்டம் பாட போவாங்க. அப்படி போனால் நான் வந்து வீடியோவை எடுத்து இன்னொரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி சேனலில் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு காலையில் வேலை இருக்காது, நாளைக்கும் நைட்டு தான் வேலை இருக்கும். பார்க்கலாம். நாளைக்குள்ள வேலை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வேலை ஃபஸ்ட் முடிக்கலாம். நம்ம வந்து காலையில் வேலை இல்லை, மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வேலை இருந்துச்சு. அதை கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நைட்டில் வேலையை நம்ம வந்து வீடியோவை எடுத்து தனியாக நைட்டில் வேலையை வந்து நம்ம வந்து தனி வீடியோவை போடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே பாய். வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை.